500 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற சௌத்ரி சகாப் பிளாட்டுக்கு நடுவுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸோட மூலையில இருக்கிற குளத்துக்குள்ள மீன்களும் முதலைகளும் இருக்கு. அப்புறம் இன்னொரு மூலையில நாய்கள் இருக்கு. அதுல பயங்கரமான ஒரு நாயும் இருக்கு. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது அந்த ஃபார்ம் ஹவுஸோட வேலையாள் பீமன். அவரு ரொம்ப விசுவாசமானவரு, அதே சமயம் ரொம்ப கெட்டவனும் கூட. சௌத்ரி சகாப் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டாலே எல்லாருக்குமே பயம் இருக்கும். இந்த முதலைகள் நிறைஞ்ச பயங்கரமான குளம் நிறைய காவல் அதிகாரிகளோட உயிரை வாங்கியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த கேஸ்க்கு தீர்வே கிடைக்கல. சாஹில் ஒரு பார்க்ல தான் கேர்ள் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பார்க்கோட ஒரு மூலையில அதிகமா மின்னல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் அடுத்த நொடியே புதர்ல இருந்த ஒரு நாய் சாஹிலை நோக்கி வேகமா வருது. அந்த நாயோட பற்களை பார்த்து சாஹில் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அப்ப அவர் எதுவுமே பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கையில ஒரு மனுஷனோட தலையோட இன்னொரு கையில ஒரு வாளோட ஒரு மனுஷன் சாஹிலை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருந்தான். அதை பார்த்ததும் சாஹில் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. சாஹிலோட கேர்ள் ஃப்ரெண்டும் அதை பார்த்து பயப்படுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரோட கை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா கேட்டை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அவங்க மெயின் கேட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு கையில மனுஷனோட தலையையும் இன்னொரு கையில வாழை வச்சுட்டு இருந்த அந்த ஆளு இவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதை பார்த்ததும் சாஹிலும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் பயந்து நடுங்குறாங்க. அப்ப அங்க ஒரு நாய் வந்து அந்த மனுஷனோட காலை நக்க ஆரம்பிக்குது. சாஹில் அந்த ஆளை பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, அட ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃப்ராங்கு, நாங்கள் யூடியூபர்ஸ். அந்த ஆளு அப்படி சொன்ன உடனே சில பசங்க அந்த புதற்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க. அவங்க வந்து சாஹில் முன்னாடி நிக்கிறாங்க. கையில வாழை வச்சிட்டு இருந்த அந்த ஆளு அவர் பேரு அங்கித்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மெதுவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி பிராங்க் வீடியோ பண்றதுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே டீமோட மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க. சாஹிலோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த டீமோட மெம்பர் தான். அப்படி ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சாஹில் ரியல் கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கன்னோஜில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறதாவும் அதை பார்த்ததாவும் அவர் சொல்றாரு. இந்த ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து கன்னோஜ் கிளம்பி போறாங்க. சஞ்சய், சுகில், அங்கித், சாஹில் அப்புறம் சாஹிலோட கேர்ள் ஃப்ரெண்டு 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கன்னோஜ் போறதுக்கு வெறும் 10 கிலோமீட்டர் தான் இருந்தது. அப்ப காரோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ மிட் நைட் ஆகியிருந்தது. அவங்கள சுத்தியும் அடர்ந்த காடு. அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்ப ஜாலியா ஒரு ஆளு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தாரு. அங்கித் அவரோட மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி அது யாருன்னு பாக்குறாரு. இந்த வெளிச்சம் அந்த ஆளோட கண்ணில் பட்டு அவர் கண்ணு தெரியாம கீழே விழுந்துடுறாரு. அண்ணா, கன்னோஜ் இங்க இருந்து எவ்வளவு தூரம்னா? அங்கித் அந்த ஆள்கிட்ட அப்படி கேட்கிறாரு. நீங்க கன்னோஜில் தான் இருக்கீங்க சார். 10 பர்லாங்க்கு முன்னாடி இருந்தே இது கன்னோஜ் தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கன்னோஜுக்கு போக வேண்டியதில்லை. அதுக்கு பக்கத்தில் திக்ரின்னு ஒரு கிராமம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் போகணும். திக்ரி ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிற பேரை கேட்டதும் அந்த சைக்கிள் ஓட்டுறவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்புறம் அவங்களை எச்சரிக்கிற விதமாக சொல்றாரு, அங்கே போய் என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றத நீங்க கேளுங்க, நீங்க அங்க போகாதீங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சினிமாக்காரங்களா அந்த இடத்துக்கு போனாங்க. அவங்க யாரும் காணோம். அவங்க உடம்பு கூட இன்னும் கிடைக்கல. அந்த சைக்கிள்ல வந்தவர் அவங்க கிட்ட அப்படி சொன்னதும் அங்கித், சஞ்சய், சுஜித் அப்புறம் மோனா இவங்கெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ப சாஹில் மட்டும் எதையுமே யோசிக்காம அந்த ஆளை பார்த்து சொல்றாரு, அட நீ என்ன பைத்தியமா? கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அட்வென்ச்சரை பத்தி என்ன தெரியும்? நாங்க உண்மையா பேயை பத்தி வீடியோ எடுக்கணும். சாஹில் பேச்சை கேட்டு அந்த சைக்கிள்காரர் சொல்றாரு, எல்லாரும் செத்து போயிடுவீங்க. இப்படி சொல்லிட்டு அவர் அவரோட சைக்கிளை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே மறைஞ்சிடுறாரு. இப்படி மறைஞ்சு போன ஒருத்தரை பார்த்து 5 பேருக்கும் அப்படியே மூச்சே நின்று போச்சு. ஆனா அதுக்குள்ள சஞ்சய் டயரை மாத்திட்டாரு. அப்புறம் எல்லாரும் மறுபடியும் கார்ல ஏறி நேரா திக்ரி கிராமத்துக்கு போறாங்க. அவங்க கிராமத்துக்கு போனதும் காலை நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அவங்க ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம்
அவங்க ஷூட்டிங் பண்றதுக்கு காட்டுக்குள்ள போறாங்க. நாள் முழுவதும் அவங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் அங்கங்க உட்காந்து அமைதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாகில் சொல்றாரு, நம்ம இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம பேய் வீடியோகளை ஷூட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னும் அதை ஷூட் பண்ணவே இல்லையே. நம்ம போலியான பேய் வீடியோக்களை உருவாக்கி நாம அதை யூடியூப்ல போட்டு சப்ஸ்கிரைபர்ஸை அதிகரிப்போம். நாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா வீடியோ எடுக்கணும். பிராங்க் வீடியோவை விட அது ரொம்ப நல்லா வியூஸ் போகும். சாகில் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுச்சு. அப்ப சாகில் மறுபடியும் சொல்றாரு, ஆஹா, நம்ம இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கேமரா ஆன் பண்ணுங்க, லைவ் கோஸ்ட் வீடியோ காமிப்போம். சாகில் அப்படி சொன்னதை கேட்டு சஞ்சய், சுஜித், அங்கித் 3 பேரும் கேமராவை மரங்கள்லயும் புதர்கள்லயும் ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான மின்னல் வந்து அங்க நின்றுட்டு இருந்த சுஜித்தை அப்படியே காத்துல தூக்கிட்டு போயிடுது. அப்புறம் சுஜித் அப்படியே தரையில விழுந்து அங்கேயே பிணமாயிடுறாரு. அவரை சுத்தி ஒரே ரத்தமா இருக்கு. சுஜித்தோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு அவங்க யாருக்குமே புரியல. சுஜித்தோட இந்த நிலைமையை பார்த்து எல்லாரும் அந்த காட்டை விட்டு வெளியே போகலாம்னு நினைச்சாங்க. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு திசையில ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு சஞ்சயோட காலில் வந்து ஒரு கயிறு மாட்டிக்குது. அப்புறம் அடுத்த நிமிஷமே அவர் மரத்துல அப்படியே தலைகீழா தொங்கிட்டு இருக்காரு. மோனாவும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க முழிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு சுயநினைவு வரும்போது அந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த இருட்டை பார்த்து மோனா உதவிக்காக அப்படியே கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க முணுகிற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அந்த குரல் கேட்டதும் மோனா அந்த குரல் கிட்ட கேட்குறாங்க, யாரு? மோனா இப்படி கேட்டதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, மோனா, நான் தான் சஞ்சய். வேற அவங்க எல்லாம் எங்க? எனக்கு அதெல்லாம் தெரியல. நீ தப்பிச்சு ஓடுறதுக்காக ஓடிட்டே இருக்கும்போது நீ ஒரு குழியில விழுந்துட்ட. அதை பார்த்து உன்னை காப்பாத்துறதுக்காக நானும் அதே குழியில குதிச்சிட்டேன். நான் கண்ணு திறந்து பார்த்தப்போ இங்க ஒரே இருட்டா இருந்தது. சஞ்சய் இப்படி சொன்னதும் மோனா சஞ்சயை பார்த்து திரும்பவும் கேக்குறாங்க, சாஹில் எங்க? என்ன இங்க தனியா விட்டுட்டு அவன் எங்க போனா? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சண்டைய நீங்க அப்புறமா போட்டுக்கோங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போறதுன்னு பாருங்க. மோனா கிட்ட சஞ்சய் இப்படி சொல்றாரு. அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து எப்படி வெளியே போலாம்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கித் வழியை தேடி அந்த காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வயசான ஒருத்தரை பாக்குறாரு. அங்கித் அந்த வயசானவரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்ட அந்த வயசானவர் சொல்றாரு, இதுல பயப்பட ஒன்றும் இல்லை. இங்க ரொம்ப பயங்கரமான பேய்கள் இருக்கு. அது நரமாமிசங்களை மட்டும்தான் சாப்பிடும். நான் எப்பவும் என்கிட்ட துப்பாக்கி வச்சிருப்பேன். நரமாமிசங்களை சாப்பிட்றத வேட்டையாடுறதுக்கு தான் நான் வச்சிருப்பேன். இப்போ நீங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே தொட முடியாது. பக்கத்தில் தான் என்னோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன், வாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அவர் கூட கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பி போறாங்க. சஞ்சயும் மோனாவும் அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சஞ்சய் தான் டிஷர்ட்டை கழட்டி அந்த டிஷர்ட்டை ஒரு குச்சில சுற்றி வைக்கிறாரு. அப்புறம் லைட்டரை ஆன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த கட்டையை அவர் பற்ற வைக்கிறாரு. அப்புறம் மெதுவாக அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் வருது. அந்த தீப்பந்தத்திலிருந்து வர வெளிச்சத்தை வச்சு அவங்க சுற்றியும் முத்தியும் பார்க்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க எலும்பு கூண்டுக்கு மத்தியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மோனா பயத்தில் நடுநடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க உருமுறை சத்தம் உங்களுக்கு கேட்குது. அதை பார்த்து 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அப்புறம் மோனா சஞ்சய் கிட்ட சொல்றாங்க, உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து ஓடு. இதை சொல்லி முடிச்ச உடனே 2 பேரும் வெவ்வேறு திசையில ஓடுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த வயசானவர் அங்கித்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்கித் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் பார்க்குறாரு. அங்க ஒரு வயசானவர் ஒரு சேர் மேல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, சௌத்ரி சாஹிப் தான். தன்னை கூட்டிட்டு வந்த அந்த ஆளு சௌத்ரி சாஹிப் மேல முட்டி போட்டு உட்காந்து தான் தொப்பியை கழட்டி முன்னாடி வைக்கிறாரு. அப்போ அந்த சௌத்ரி சாஹிப் அங்கித்தை மேலையும் கீழையும் பார்க்குறாரு. அப்புறம் வேட்டைக்காரன் பீமா கிட்ட சொல்றாரு, பீமா, போ இந்த குழந்தைக்கு நல்லா சாப்பாடு ரெடி பண்ண. சௌத்ரி சாஹிப் சொன்னதும் பீமா அங்கிருந்து அங்கித்தை கூட்டிட்டு போறாரு. இப்போ அங்கித் சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அவர் இப்போ கேஷுவலா அந்த ரூமோட ஜன்னலை பார்க்குறாரு. அந்த ஜன்னல்ல ரத்தக்கரா இருந்தது. அவர் அதை பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் சஞ்சய்
ஒரு மரத்துக்கு கீழே உடம்பு ஃபுல்லும் ரத்தம் வழிஞ்சு உயிருக்கு புரட்டிட்டு இருந்தாரு. அப்ப சஞ்சயும் கூட அங்கித்தை பார்க்கறாரு. அப்புறம் அவர் அங்கித்தை பார்த்து ஏதோ சைகை பண்றாரு. அவர் ஏதோ ஒன்று சொல்லதான் முயற்சி பண்ணியிருக்காரு. ஒருவேளை இங்கிருந்து ஓடுன்னு சொல்லியிருப்பாரோ. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். சஞ்சய் ரத்த வெள்ளத்தில் இருக்காரு. அப்புறம் பீமா வராரு. அவர் தான் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சஞ்சயோட மார்பிளையே சுடுறாரு. அப்புறம் சஞ்சய் இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா அங்கித் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கித் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பீமாவோட கழுத்தை பிடிச்சு பீமாவை கொல்ல முயற்சி பண்றாரு. அந்த இடத்துக்கு சௌத்ரி சகேப் வராரு. அவர் வந்து 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு அவர் பீமாவை ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பீமாவை ரொம்ப அதிகமாக அடித்ததுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாரு. நீ இந்த காட்டில் வாழ்ந்து நீயும் கூட என்ன மிருகம் ஆயிட்டியா? இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல எத்தனை மிருகங்கள் இருக்கு, நீ என்ன அதெல்லாம் கொல்லாம இவனா போய் நீ கொண்டு இருக்கியே? இப்படி சொல்லிட்டு சௌத்ரி சகேப் சஞ்சயோட பாடியை தூக்கிட்டு போறாரு. அப்புறம் ஆயில் பிளான்ட்ல இருக்கிற ஒரு மிஷினுக்குள்ள போடுறாரு. அந்த மிஷின்ல இருந்து ஒரு பக்கம் சஞ்சயோட ரத்தமும் அப்புறம் இன்னொரு பக்கம் எலும்பு சதையும் வந்து விழுது. அந்த பயங்கரமான மிஷினை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கித் அந்த இடத்துலயே வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரொம்ப வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு. அவர் ஓடி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவரோட தலையிலே ரொம்ப வேகமா அடிக்கிறாங்க. அப்ப அங்கித் அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்க்கறாரு. அவர் ஒரு சேர்ல கட்டப்பட்டிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் சுஜித்தோட தலை அந்த இடத்துல இருக்கு. அவர் எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாகில் அந்த இடத்துக்கு வராரு. அப்புறம் ரொம்ப சத்தமா கத்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இவர் ரொம்ப பயங்கரமான யூடியூபர், இவரோட ஃப்ரெண்டை கொன்னதே இவர் தான். இப்போ அங்கித்க்கு எல்லாம் புரிஞ்சிருது. அப்போ சௌத்ரி சகேப்பும் பீமாவும் அந்த இடத்துக்கு வராங்க. பீமாவுக்கு பின்னாடி மோனாவும் அங்க வந்துட்டு இருக்காங்க. பல வருஷமா தூங்கிட்டு இருந்த ஆன்மாவை நீங்க எழுப்பிட்டீங்க. இப்போ உங்களோட ரத்தம் மட்டும்தான் அந்த ஆன்மாவுக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும். உங்களோட ரத்தத்தை இந்த நிலத்துல கொட்டியே ஆகணும். அப்படி அங்கித் கிட்ட சொல்லிட்டு அந்த சௌத்ரி சகேப் அங்கித்தை சுட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்கித்தும் இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து மோனா பயந்து போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ சாஹில், ஐ லவ் யூ. நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாஹில், தயவு செய்து என்ன காப்பாத்து. மோனா இப்படி சொன்னதை கேட்டு சாகில் எதுவுமே பேசல. அவர் அங்கித்தோட உடம்ப அங்கிருந்து எடுத்துட்டு போறாரு. நீங்க ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தீங்க. அவங்களோட தியாகம் எப்பவும் வீண் போகாது. வருஷ கணக்கில் தூங்கிட்டு இருக்கிற ஆன்மாவுக்கு நீங்க முக்தி கொடுத்துருக்கீங்க. இனிமே நம்மளோட குடும்பம் ரொம்ப வளமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மாறும். நம்ம முன்னோர்கள் கொடுத்த இந்த இடத்துல விளைச்சல் அதிகமாக வரும். இதை கேட்டு சாஹில் அமைதியா போய்கிட்டு இருக்காரு. சௌத்ரி சகேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சௌத்ரி சகேப் அப்படி சொல்லி முடிச்சதும் மோனா அழ ஆரம்பிக்கிறாங்க. மோனா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு சௌத்ரி சகேப் அங்கே வராரு. மோனா அவங்கள பார்க்குறாங்க. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரோட துப்பாக்கி அவங்க எடுத்துக்கிறாங்க. சௌத்ரி சகேப்புக்கு முன்னாடி துப்பாக்கியை நீட்டி அவங்க சொல்றாங்க, நீங்க எல்லாருமே சாகணும், வாழற அருகதை உங்களுக்கு கிடையாது. மோனா சொன்னதை கேட்டு சௌத்ரி சகேப் சொல்றாங்க, நான் சொன்னதில் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கேன்னு. இங்க பாருமா, நீ எங்க குலத்தோட மருமக, நீ இந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசை கொடுக்கணும். சௌத்ரி சகேப் சொன்னதை கேட்ட உடனே மோனா தன்னோட தலைமையில துப்பாக்கியை வச்சு அவங்க சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. மோனா இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோனாவோட கன்னத்துல சாகில் ரொம்ப பலமா அறையிறாரு. மோனாவோட கையில இருந்த துப்பாக்கியும் ரொம்ப தூரமா போய் விழுது. அப்புறம் சாகில் மோனாவோட தலையை பிடிச்சு அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போய் கதவை மூடிடுறாரு. அப்போ மோனா கத்திட்டு இருக்கிற சத்தம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் முழுவதும் எதிரொலிச்சது. ஒரு மாலை நேரத்துல சௌத்ரி சகேப் அமைதியா டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பீமா கொஞ்சம் இறைச்சி துண்டுகளை அங்கிருந்த நாய்க்கும் பண்ணிக்கும் உணவு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கர்ப்பிணி மோனாவோட வயிற்றுல 5 மாச குழந்தை இருக்கு. மோனா ஒரு கையில தான் வயிற்ற பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப சாகில் அமைதியா அந்த இடத்துக்கு வந்து ஒரு கூர்மையான வாளை எடுத்து சௌத்ரி சகேப்போட கழுத்தை வெட்டுறாரு. அவரோட தலை மட்டும் தனியா போய் கீழே விழுது.
பீமா சௌத்ரி சகைப்போட உடம்பை இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற முதலைக்கு உணவா கொடுக்குறாரு. அந்த குழுக்குள்ள இருந்த முதலைகள் சௌத்ரி சகைப்போட உடம்பை சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் முழு உடம்பையும் அந்த முதலைங்க சாப்பிட்றதுங்க. உயிர் இருக்கிற பிணம் மாதிரி மோனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சௌத்ரி சகைப்போட உடம்ப முதல்ல சாப்பிட்றத ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சௌத்ரி சகைப் உட்காந்துட்டு இருந்த அதே சேர்ல உட்காந்துக்கிட்டு சாகில் ரொம்ப பெருமையோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற முதலைகளையும் நாய்களையும் பார்த்துட்டு இருந்தாரு. சௌத்ரி சகைப்க்கு 2 அண்ணங்க, ருத்ர பிரதாப், தேஜ் பிரதாப். அப்ப சாகில் ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு. அவர் சிட்டியில் இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாரு. மூத்த அண்ணன் ருத்ர பிரதாப் ரொம்ப உன்னதமானவர், ஒழுக்கமானவர். ஆனா தேஜ் பிரதாப் ரொம்ப மோசமான, கேவலமானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட அப்பா தேஜ் பிரதாப்புக்கு எந்த ஒரு நிலத்தையும் கொடுக்காம அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. ஆனா தேஜ் பிரதாப் மேல இறக்கப்பட்டு அவரோட அண்ணன் ருத்ர பிரதாப் தான் தேஜ் பிரதாப்பை கூடயே வச்சுக்கிட்டாரு. பீமா அவங்களுக்கு விசுவாசமா இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் பீமா பொருட்களை வாங்குறதுக்கு சிட்டிக்கு போயிட்டாரு. அந்த நேரத்தை பயன்படுத்தி தேஜ் பிரதாப் ருத்ர பிரதாப்பையும் அவங்க மனைவியையும் கொன்னு அவங்கள முதலைக்கு உணவாக்கிட்டாங்க. இந்த விஷயம் பீமாவுக்கு தெரிய வந்துச்சு. அவர் இப்ப என்ன நினைச்சாலும் அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரு நாள் இதை சாகிலுக்கு சொல்லணும், நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சாகில் வளர்ந்து பெரிய பையனானதும் இதை சொல்லலாம்னு சபதம் எடுத்தாரு. சாகிலும் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் அம்மா அப்பாவோட சாவுக்கு பழியும் வாங்கிட்டாரு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.